12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Exercise 5.1, question number 4. If f of x equal to x square plus 3x, then show that forward difference of f of x equal to 2x plus 4. Forward operator delta of f of x equal to, formula என்ன? f of x plus h minus f of x. Forward operator delta ஓட வேல்யூ இதுதான், f of x plus h minus f of x. இந்த இடத்துல f of xங்கிறதுக்கு பதிலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, x square plus 3x. x எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு x plus h. இப்போ சம்மில் LHS எடுத்துக்கும். LHS என்ன? டெல்டா ஆஃப் f of x. f of xங்கிறது தான் இந்த வேல்யூ. இதில் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹெச், எக்ஸு ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3, எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹெச் மைனஸ் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஹெச்சோட வேல்யூ 1, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் plus 3 into x plus 1 minus x square plus 3x. சாதாரணமாக விரிவு பண்ணுறோம். a plus b whole square x square plus 2x plus 1 இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் plus 3 உள்ளார கொண்டு போனோம்னா 3x plus 3 into 1 3 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் minus x square minus 3x. x square கேன்சல் ஆகிடும், 3x கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிறது 2x, 3 plus 1 4 equal to RHS. Just prove. அவ்வளோதான். 12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Exercise 5.1, question number 6. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் என்ட்ரி இன் தி ஃபாலோயிங் டேபிள். இதில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது y0, y1, y2, y3, y4. டெல்டா பவர் 4 y0 ஈக்குவல் டு 0. இந்த பவர் 4 எப்படி வந்ததுன்னா, இங்கே எத்தனை நம்பர் நமக்கு தெரியும், தெரியாத நம்பரை விட்டுடுங்க, மீதி இருக்கிறது 1 2 3 4. அதனால் டெல்டா பவர் 4 y0 equal to 0. இந்த டெல்டா அப்படிங்கிறதுக்கு அனதர் ஒன் ஃபார்முலா e minus 1 பவர் 4 y0 equal to 0. e minus 1 பவர் 4 இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் a plus b whole square, a plus b whole cube, a plus b whole power 4 அப்படி வருது இல்லையா. அதுமாரி a plus b whole power 4 அதனுடைய எக்ஸ்பேன்ஷன். அது எக்ஸ்பேன்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த 1 எழுதிக்கிட்டு பக்கத்தில் ஒரு 1, அடுத்தது 1 1 + 1 2 எகைன் 1ல் முடிச்சிடும். அடுத்த ரோவில் 1 1 + 2 3 2 + 1 3 1ல் முடிச்சிடும். அடுத்தது 1 1 + 3 4 3 + 3 6 3 + 1 4 லாஸ்ட்டில் ஒரு 1. இதில் நமக்கு y பவர் 4ங்கிறதுனால அந்த 4th டேர்ம் a plus b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பேன்ஷனில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும்னா 3 டேர்ம் இருக்கும். பவர் 3 இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷனில் 4 டேர்ம் இருக்கும். பவர் 5 இருக்குன்னா எக்ஸ்பேன்ஷனில் 6 டேர்ம் இருக்கும். இங்கே பவர் 4ங்கிறதுனால அதோட எக்ஸ்பேன்ஷனில் 5 டேர்ம்ஸ் வரணும். இந்த 5 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இதை தான் இங்கே எழுத போகிறோம். e பவர் 4, நெக்ஸ்ட்டு 4 e பவர் 3, நெக்ஸ்ட்டு 6 e பவர் 2, நெக்ஸ்ட்டு 4 e பவர் 1. வெளியில் இருக்கிற y0 equal to 0.
இந்த நடுப்புற இருக்கிற கேப்பில் ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ், அடுத்தது மைனஸ், ப்ளஸ்ஸு, மைனஸ், ப்ளஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி போட்டுக்க வேண்டியது. ஒய் நாட்டை உள்ளார கொண்டு வந்துடும். e⁴y0 மைனஸ் 4e⁴y0 ப்ளஸ் 6e⁴2y0 மைனஸ் 4e⁴1y0 ப்ளஸ் 1 into y0 y0 equal to 0. e⁴y0 அப்படிங்கிறத y4 மைனஸ் 4e⁴3 அப்படிங்கிறது y3, 6e⁴2ங்கிறது y2, e⁴1ங்கிறது y1 ப்ளஸ் y0 equal to 0. y4 இதோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். y4ஓட வேல்யூ எவ்வளவு? 81 மைனஸ் 4y3. y3ங்கிறது தெரியாது, அதனால் y3ங்கிறது அப்படியே இருக்கட்டும். 6y2, y2ங்கிற இடத்துல என்ன இருக்குது? 9. y1 இருக்கிற இடத்துல 3. y0 இருக்கிற இடத்துல 1, 0. 81, 4y3, 69, 54, 43, 12 plus 1 equal to 0. 81 minus 4y3, 54 minus 12 என்ன வரும்னா 42 plus 1 equal to 0. minus 4y3 இந்த மூணு டைமையும் ஆட் பண்ணிடணும். 81, 42, 1 என்ன வருது? 124 வருது. ப்ளஸ் 124 equal to 0. 124 அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் 4y3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 4y3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ y3 தான் வேணும். அதனால் 124 இந்த 4 LHS வந்தால் பை 4ன்னு வரும். ஈக்குவல் டு y3. சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் y3 ஈக்குவல் டு 4ஆல் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3, 4, 12, 1, 4, 4. y3யோட வேல்யூ வந்து 31. இதுதான் கணக்கில் கேட்டிருக்கிறது. சம்மில் வந்து y3 கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த y3யோட வேல்யூ எவ்வளோன்னா 31. அவ்வளோ.